கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லாமல் அவர் பேசியிருக்கிறார். அந்த அவர்கள் துவங்கப்பட்டது அவை. ஆனால் சரியான ஆய்வு நடத்தாமல் தொடங்கிவிட்ட காரணத்தால் இன்றைக்கு அதற்கு ரிவைஸ் ஸ்டேட்மெண்ட்டு முதல் தொகையை விட பாதி தொகைக்கு மேலே வருகிற கதை செய்து விட்டு போயிருக்காரு. எனவே ஆகவே இடத்தை சூஸ் பண்ணுவதை கூட தவறு செய்து இருக்காங்க. இது சட்டமன்றத்தில் நான் பேசட்டும், சரியான பதில் அளிக்கிறேன். நீர்நிலைகள் தனியார் ஒப்படைக்க திட்டம் ஏதாவது அப்படியெல்லாம் கிடையாது. மேட்டூர் அணையை தூர்வார திட்டம் அப்படின்னு யாரு என்ன சொல்ல வரீங்க சார்? நீங்க இது மாதிரி பேசாதீங்க. அணைக்கட்டுகளையும் இது எங்கேயும் தூர் வார முடியாது. ஸோ சத்துவம் பேசுறீங்களே தவிர எந்த ஊரில் பண்ணிருக்காங்க? எந்த நாட்டிலேயாவது தூர் வாரினீங்கன்னா அணைக்கட்டு எவ்வளோ வரும்? அதுக்காக ஒன்று வச்சுங்க. மேட்டூர் அணையாக இருந்தாலும் எந்த அணையாக இருந்தாலும் அதன் கீழே மணல் போக்கின்னு ஒரு பெரிய இடம் விட்டுருவோம், தண்ணி வரும். அந்த மணல் அடியில் இருக்கிற மணல் அதுதான் அடிச்சுட்டு வரும். அதுதான் ஆற்றுக்கு வரும். ஆற்றுல தான் மணல் எடுக்கிறோம். யாரும் அங்கே எடுக்க மாட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.